இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு நண்டு கிரேவி தான் சமைக்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு நல்லா சூடானதும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஒரு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதோட அளவு என்னென்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போது நான் ஒரு 3 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி இருந்த பாத்திரத்தை கழுவி அந்த தண்ணியையும் இதோட சேர்த்துக்கலாம். போடவா? மசாலா நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டையும் இதோட சேர்த்துக்கலாம். நண்டு அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு கிளாஸ் போல் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நண்டும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அது கொதிக்கும் போது அந்த மசாலா அந்த நண்டுக்குள்ளே இறங்கும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைம் ஒரு பிளேட் வச்சு கவர் பண்ணிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. நண்டு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நம்ம கிரேவியோட அளவு கூட குறைஞ்சிருக்கு. அது எல்லாமே நம்ம நண்டில் இறங்கியிருக்கோம். ஸோ நண்டு நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்மெல்லும் ரொம்ப அருமையாக இருக்குது. இதோட டேஸ்ட் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். நண்டு கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இந்த நண்டு கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சளிக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.